हेलो फ्रेंड्स नमस्ते आई एम जय सिंह वेलकम टू हिंदी पेसलाम நம்ம ஏற்கனவே present tense past tense present continuous tense past continuous tense பார்த்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது future tense ஹிந்தி பேசும்போது தப்பில்லாம பேசுறதுக்கு எல்லா டென்ஸையுமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க future tense முழுவதுமே ரொம்ப தெளிவா கத்துக்க போறோம் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படினா எதிர்காலத்துல நம்ம செய்ய போற ஒரு செயலை பத்தி பேசுறது தான் ஃபியூச்சர் டென்ஸ் உதாரணமா நான் வருவேன் வந்திருக்கோமா இல்ல நம்ம வந்துட்டோமா கிடையாது வர போறோம் சோ நான் வருவேன் இனிமே தான் வருவேன் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம எதிர்காலத்துல என்ன செய்ய போறோமோ அத பத்தி பேசுறது தான் ஃபியூச்சர் டென்ஸ் இப்போ நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ட ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி பேசணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஃபார்மட் தான் சப்ஜெக்ட் பிளஸ் மெயின் வெர்ப் பிளஸ் ஊங்கா ஒரு ஆண்பால் சொல்லும்போது வெர்புக்கு பின்னால ஊங்கா அப்படினு சேர்க்கிறோம் இதே ஒரு பெண் தன்னை பற்றி சொல்லும்போது மெயின் வெர்போட ஊங்கி அப்படிங்கறத சேர்த்து சொல்லணும் இது நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்ல மற்ற சப்ஜெக்ட்டுக்குமே உதாரணமா அவன் அவள் அது நீ நாங்கள் அவர்கள் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பின்னால என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது மாறத்தான் செய்யும் இந்த மாதிரி வெர்புக்கு பின்னால சேர்க்கிற சஃபிக்ஸ் ஏன் மாறுது அப்படிங்கறத நம்ம தமிழ்ல இருந்தே பார்க்கலாம் உதாரணமா நான் வருவேன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கோங்க நான் அப்படிங்கிறதுக்கு மெயின் வெர்பு வா ரூட் வெர்ப் என்னது வா பின்னாடி என்ன சேர்க்கிறோம் வருவேன் அப்படினு சேர்க்கிறோம் பட் அதே இத நாங்கள் அப்படிங்கறபோது நம்ம என்ன செய்றோம் சேம் வருவேன் போடுறது இல்ல நாங்கள் வருவோம் அந்த ஓம் போடுறோம் இல்லையா அதே மாதிரி அவன் அப்படிங்கும்போது வருவான் மாறுது இல்லையா இந்த மாதிரி தான் ஹிந்திலயும் ரூட் வெர்போட எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் எது எது சேர்க்கணும் அப்படினு ஒரு ஃபார்மட் இருக்கு அந்த ஃபார்மட்டை நம்ம தெளிவா தெரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்பதான் ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசும்போது தப்பில்லாம பேசுவோம் நேச்சரா பேச முடியும் இப்போ நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்க்கலாம் நம்ம இப்ப பார்த்த மாதிரி தான் சப்ஜெக்ட்டோட வெர்ப் அதோட ஊங்கா அப்படினு ஆண்பால் சேர்க்கிறோம் உதாரணமா நான் செய்வேன் நான் செய்வேன் இத ஒரு ஆண்பால் சொல்லும்போது மே கர் ஊங்கா கர் அப்படிங்கிறது ரூட் வெர்ப் ஊங்கா அப்படிங்கிறது சஃபிக்ஸ் நம்ம சேர்க்கிறோம் கர் ஊங்கா கருங்கா அப்படினு சொல்லணும் மே கருங்கா நான் செய்வேன் இதே ஒரு பெண் சொல்லும்போது மே கர் ஊங்கி மே கருங்கி அப்படினா நான் செய்வேன் அப்படினு ஒரு பெண் சொல்றாங்க நான் போவேன் எப்படி சொல்லலாம் ஒரு ஆண்பால் சொல்லும்போது மே போ அப்படிங்கிறதுக்கு ஜா ஆண்பாலுக்கு ஊங்கா மே ஜாவுங்கா அப்படினா நான் போவேன் அப்படின அர்த்தம் ஒரு பெண் சொல்லும்போது மே ஜா ஊங்கி மே ஜாவுங்கி நான் போவேன் அப்படினு ஒரு பெண் சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது நீ நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டை வச்சு ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி பேசலாம் அப்படினு பாப்போம் இதோட ஃபார்மட் சப்ஜெக்ட் பிளஸ் ரூட் வெர்ப் பிளஸ் ஆண்பாலுக்கு ஓகே ஓ கே அப்படினு சேர்க்கணும் பெண்பாலுக்கு ஓகி பெண்பாலுக்கு ஓகி அப்படினு சேர்க்கணும் உதாரணமா நீ பார்ப்பாய் நீ பார்ப்பாய் எப்படி சொல்லலாம் நீ அப்படினா तुम ரூட் வெர்ப் தேக் பின்னாடி சேர்க்க வேண்டியது ஓகே तुम देखोगे அப்படினு சொல்லணும் இதே ஒரு பெண் சொல்லும்போது तुम देखोगी அப்படினு சொல்லணும் இதோட மீனிங் நீ பார்ப்பாய் அப்படினு அர்த்தம் நீ செய்வாய் இதுல ஒரு ஆண் சொல்றதோ ஒரு பெண் சொல்றதோ கிடையாது
ஒரு ஆணிடம் சொல்லும்போது தும் கர் ஓகே, தும் கரோகே அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண்ணிடம் சொல்லும்போது தும் கர் ஓகி, தும் கரோகி அப்படின்னு சொல்லணும். இதோட மீனிங் நீ செய்வாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அவன், அவள், அது. இது எப்படி சொல்லுவோம்? வஹ். பேசும்போது ஓ அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபார்மேட் ஒரு ஆண்பாலை பற்றி சொல்லும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் ரூட் வெர்ப் ப்ளஸ் ஏகா அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண்பாலை பற்றி சொல்லும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் ரூட் வெர்ப் ப்ளஸ் ஏகி அப்படின்னு சொல்லணும். உதாரணமாக அவன் கொடுப்பான் சொல்லுவான்ல, அவன் கொடுப்பான். எப்படி சொல்லலாம்? அவன் அப்படின்னா வஹ். ரூட் வெர்ப் தே, தேனா அப்படின்னா கொடுக்கிறது. ரூட் வெர்ப் தே. ஆண்பாலுக்கு என்ன சேர்க்குறோம்? ஏகா. ஸோ அவன் கொடுப்பான் அப்படின்னா வஹ் தேயேகா அப்படின்னு சொல்லணும். இதே ஒரு பெண்பால் சொல்லும்போது வஹ் தேயேகி அப்படின்னு சொல்லணும். வஹ் தேயேகா ஆர் வஹ் தேயேகி அப்படின்னா அவன் கொடுப்பான் அல்லது அவள் கொடுப்பாள் அப்படின்னு அர்த்தம். அவன் செய்வான். எப்படி சொல்லலாம்? வஹ் கர் ஏகா. கர் அப்படின்னா செய்கிறது. வஹ் கர் ஏகா, வஹ் கரேகா அப்படின்னா அவன் செய்வான் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெண் சொல்லும்போது வஹ் கர் ஏகி, வஹ் கரேகி அப்படின்னா அவள் செய்வாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப்ளூரல் ஃபார்ம் நாங்கள். நாங்கள் அப்படின்னா ஹம். இதோட ஃபார்மேட் சப்ஜெக்ட் ப்ளஸ் ரூட் வெர்ப் ப்ளஸ் ஆண்பாலுக்கு ஏங்கே அப்படின்னு சேர்க்கணும். பெண்பாலாக இருந்தால் ஏங்கி அப்படின்னு சேர்க்கணும். இந்த ப்ளூரல் ஃபார்மில் எல்லாமே அடங்கும். நாங்கள் மட்டும் கிடையாது. அவர்கள், அவைகள், இவைகள், இவர்கள், கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்லுவோம்ல, அவர், வே, இவர், ஏ, இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம இதே ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்பாலுக்கு ரூட் வெர்போட ஏங்கே அப்படின்னு சேர்க்கணும். பெண்பாலுக்கு ஏங்கி அப்படின்னு சேர்க்கணும். உதாரணமாக நாங்கள் போவோம். நாங்கள் போவோம் அப்படின்னா ஹம் ரூட் வெர்ப் ஜா. ஆண்பாலுக்கு எப்படி சொல்லணும்? ஏங்கே. ஹம் ஜா ஏங்கே. ஹம் ஜாயேங்கே அப்படின்னா நாங்கள் போவோம் சொல்லி ஆண்கள் சொல்கிறதா அர்த்தம். நாங்கள் போவோம் அப்படின்னு பெண்கள் சொல்கிறதா இருந்தால் ஹம் ஜா ஏங்கி, ஹம் ஜாயேங்கி அப்படின்னு சொல்லணும். அவர்கள் செய்வார்கள். ப்ளூரலில் அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அவர்கள்னா வே, செய்வார்கள் வே கர் ஏங்கே. ஆண்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் செய்வார்கள் அப்படின்னா வே கர் ஏங்கே, வே கரேங்கே அப்படின்னு சொல்லணும். பெண்களை பற்றி சொல்லும்போது வே கர் ஏங்கி, வே கரேங்கி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம கற்றுக்க வேண்டியது இந்த 4 ஃபார்மேட்டு தான். நான், நீ, அவன், அவள், அது, அதுக்கப்புறம் ப்ளூரல். இந்த 4 ஃபார்மேட்டையும் நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.